யோவான் கைது செய்யப்பட்டவுடன் இயேசு நற்செய்தி அறிவிக்க செல்லுகிறார். தனது பொது பணியை செய்ய அவர் செல்லுகிற பொழுது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அனைவருமே ஒரு விழிப்புணர்வுக்கு மனமாற்றத்திற்கு கொடுப்பதாக இயேசு சொல்லுகிறார். சென்று சீடர்களை அழைக்கிறார். ஒவ்வொரு சீடர்களை அழைக்கிறார். மீன் பிடித்துக் கொண்டிருப்பவர்களை அழைக்கிறார்கள். இன்னும் இந்த வீதி ஓரத்தில் இருப்பவரை அழைத்து விட்டு வருகிறார். அவர்களும் இயேசு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு மீண்டுமாக அவரை பின்பற்றி வருகிறார்கள். இந்த சீடர்களுடைய அழைப்பு மற்றும் மனமாறுங்கள் என்ற இறையாட்சியை பற்றிய ஒரு செய்தியை கூறுவதாக இந்த நாளினுடைய நற்செய்தி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, மனமாற்றம் தான் கடவுளுடைய பணி செய்வதற்கான ஒரு சீடத்துவத்தினுடைய உண்மையான முதல் படியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த மனமாற்றம் இருந்தால்தான் நாம் இறையாட்சியை கூட அனுபவிக்க முடியும். இறையாட்சி என்பது என்ன? இறையாட்சி என்ற ஒரு வார்த்தை கடவுள் நம்முடைய இந்த மண்ணுலக வாழ்க்கையை விட்டு மேலுலக வாழ்க்கையை சொல்லுகிறாரா? இல்லை. இந்த மண்ணுலகில் இருந்து இந்த இறையாட்சி நாம் கட்டி எழுப்ப ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இறையாட்சியை கட்டி எழுப்ப நாம் மனம் மாற வேண்டும் என்ற ஒரு முதல் கருத்தை சொல்லுகிறார். அடுத்ததாக, இந்த மனம் மாற்றம் அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கடவுள் நம்முள் வருவதற்கு நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய அழைப்பை ஏற்று கீழ்ப்படிய வேண்டும். உடனே அழைத்த உடனே கீழ்ப்படிதல் இருந்தால்தான் நம் கடவுளுடைய பிள்ளையாகவே வாழ முடியும். அவருடைய சீடத்துவ வாழ்க்கையை நாம் முழுமையாக செய்ய முடியும் என்று கூட இந்த நற்செய்தி நமக்கு நல்ல ஒரு கருத்தை முன்வைக்கிறது. மனமாற்றம் இறைவனுடைய இறையாட்சியினுடைய வாசல் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இறையாட்சி என்றால் என்ன? இறையாட்சி என்பது இந்த மண்ணுலகிலே நீதி, நேர்மை, அன்பு, பரிவு, இன்னும் சமத்துவம் போன்ற நல்ல பண்புகளை உள்ளடக்கியது தான் இறையாட்சி. அந்த இறையாட்சியை கொடுக்கத்தான் மீட்பர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். எனவே அவரே அந்த இறையாட்சியை கட்டி எழுப்பும் ஒரு பெரிய தலைவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த பகுதி அமைந்திருக்கிறது. எனவே இந்த இறையாட்சியை நீதி, நேர்மை, அன்பு, சமத்துவம் போன்ற நல்ல பண்புகளை கட்டி எழுப்பத்தான் இயேசு தனது சீடர்களை அழைக்கிறார். இந்த அழைத்தலிலே என்ன நிகழ வேண்டும்? முதலிலே அழைத்த உடனே கீழ்ப்படிதல். கூப்பிட்ட உடனே வலைகளை விட்டுட்டு வர்றாங்க பார்த்தீங்களா? தந்தையை விட்டுட்டு வர்றாங்க பார்த்தீங்களா? அதை போன்று உடனடியாக எதையும் யோசிக்காமல் கடவுள் என்னை அழைத்து விட்டார், இந்த இறையாட்சியை நான் கட்டி எழுப்ப எனது கடமை இருக்கிறது என்று சொல்லி யாரெல்லாம் உணர்கிறார்களோ அவர்கள் உடனடியாகவே வருவார்கள். யோசிக்க மாட்டாங்க. ஐயோ நான் போயிட்டு அடுத்த